ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், பிரவீன் பூர்வார்த்தில் தமிழ் செக்ஷன் 3rd பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் கவிதை பூங்கா அதிலிருந்து ஒரு 15 மார்க் எஸ்ஸே பார்க்கலாம். இம்பார்ட்டண்ட். பெரியாரை துணைக்கோடல் என்னும் அதிகாரத்தில் வள்ளுவர் கூறும் கருத்துக்களை தொகுத்து வரைக. திருக்குறள்லேருந்து கேட்டிருக்காங்க. பெரியாரை துணைக்கோடல் என்கிற தலைப்பில் திருவள்ளுவர் தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் பெரியவர்களின் துணையை பெற வேண்டியதன் அவசியத்தை கீழ்கண்டவாறு விளக்குகிறார். அதாவது ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்கன்னா அவங்க தன்னிஷ்டத்துக்கு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அந்தந்த துறையில் சிறப்பு வாய்ந்தவங்களுடைய அனுபவ அறிவை கேட்டு தான் முடிவு எடுக்கணும். அனுபவ அறிவை கேட்டு மற்றவர்களை அனுபவத்தையும் அவர்களின் ஆலோசனைகளையும் பெற்று தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் இது. அரண் அறிந்து சிறந்த அறிவையும் பெற்ற பெரியோரின் நட்பை தேடிக்கொள்ளும் வகையை ஆராய்ந்தறிய வேண்டும். நட்பை தேடிக்கொள்ளும் போது நம்ம சிறந்தவர்களை பார்த்து தேடணும் அப்படின்னு சொல்கிறாரு. வந்த துன்பத்தை நீக்கவும் துன்பம் வராதபடி காக்கவும் வல்ல பெரியாரை துணையாக கொள்ளல் வேண்டும். இது யாரை துணை கொள்ள வேண்டும்? பெரியாரை துணை கொள்ள வேண்டும் அப்படின்ற தலைப்பில் அவர் கொடுத்திருக்கிற கருத்துக்கள். வந்த துன்பத்தை நீக்கவும் துன்பம் வராதபடி நம்மை காக்கவும் வல்ல பெரியாரை துணையாக கொள்ள வேண்டும். அரியதில் அரிய செயல் பெரியாரை துணையாக கொள்வது ஆகும். நம்ம தெரியாமல் போய் எந்த தப்பும் பண்ணிடாம, அனுபவ அறிவு இல்லாமல் எதையாவது நம்ம நஷ்டப்பட்டுறாம, நம்ம வாழ்க்கையில் பெரிய துன்பத்துக்கு போய் ஆளாயிடாமல் இருக்கணும்னா அரியதில் அரிய செயல் பெரியாரை துணையாக கொள்வது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அறிவுடையவர்களை உலகம் மதித்து போற்றுகிறது. அரசனும் அறிவுடையவர்களை ஆராய்ந்தறிந்து துணையாக கொள்ள வேண்டும். அரசனாக இருந்தாலும் அவனுக்கும் அறிவுள்ளவர்களை துணையாக கொண்டு ஆராய்ந்தறிந்து தான் செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அறிவும் தகுதியும் உடையாரை துணையாக கொண்டு நடக்கும் அரசனை பகைவரால் தீங்கு ஒன்றும் செய்ய முடியாது. அறிவும் தகுதியும் உடையவரை துணையாக கொண்டு நடக்கும் அரசனை பகைவரால் தீங்கு ஒன்றும் செய்ய முடியாது. சிறந்த ஆலோசனைப்படி நடக்கும் ஒரு அரசனை எதிரிகள் கூட தீங்கு செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. குற்றத்தை கண்டால் எடுத்துரைத்து அறிவுறுத்தும் பெரியாரை துணையாக கொண்டவரை யாராலும் அழிக்க முடியாது.